வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் எடிட்டிங். இன்னைக்கான வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் குவாட் இமேஜ் வந்து எப்படி நாம pixellab and Kinemaster இந்த ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து கற்றுட்டும் வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இமேஜ் சர்ச் பண்ண அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து தேவைப்படுமோ அதை அந்த இமேஜோட மூவி நேமை டைப் பண்ணிட்டு ஹெச்டி இமேஜஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கு நிறையா இமேஜ் வந்து எனக்கு வந்துருக்கு. ஸோ இதில் இந்த ஒரு இமேஜை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு இமேஜ் வந்து மொத்தம் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ரெண்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று அதை டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம Kinemaster அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டு 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு இமேஜோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஹார்ட் இமேஜ் ஸ்ப்ளாஷ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு டேரெக்டாக ரெண்டு இமேஜுமே ஆட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 1:1 தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டு இமேஜ் தான், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அந்த இமேஜ் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் இன்புட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் தான் வந்து இன்புட் பண்ண போகிறோம், ஓகேவா? நான் இமேஜை காட்டுறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இன்புட் பண்ணி காட்டுறேன். மீடியா கிளிக் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரெண்டு இமேஜை இதில் இன்புட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் இன்புட் பண்ணி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஈக்குவல் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹார்ட் ஆட் பண்ணதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு ஸோ லிங்க் கொடுத்துருப்பேன் நான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும்ல, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளண்டிங்கில் லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டு நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஒரு கேப்சர் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த இமேஜும் அந்த நம்ம டெவலப் பண்ண அந்த இமேஜ் டெலிட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இமேஜை வந்து நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஸ்ப்ளாஷ் இமேஜ் இன்புட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃப் இருக்கும், ஃபுல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் கரெக்டாக வந்து நம்ம ரெண்டு பேர் தெரியுமா இப்போ பர்ஃபெக்டாக எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இமேஜ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ pixellab ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கலரில் போய்ட்டு ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் தான் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இன்புட் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கேப்சர் பண்ணி வச்சுருந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜோட பேக்ரவுண்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பேக்ரவுண்டும் சேம் ஒயிட்டாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு தெரியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேறு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி காட்ட பாருங்கள், பார்த்தே ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ நம்ம கலர் இடேஸ் கலர் கொடுத்தாலுமே ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம ஒயிட்டே ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ திரும்பவும் வந்து இம்போர்ட் ஐக்கன் கிளிக் போட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளாஷ் இமேஜ், ஓகேவா? சரி, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் டேபிள் வச்சுக்கலாம், எப்படி வைக்குமோ அதை வச்சு உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை டவுன்லோடிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிடுச்சு. இப்போ இதை மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை இப்படி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பெருசு பண்ணிவிட்டு ரொட்டேட் ஐக்கான் இங்கே பார்த்து ரொட்டேட் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜும் லாக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த எடிட் மூவ் பண்ணும்போது நமக்கு மூவ் ஆகாமல் இருக்குமா அந்த இமேஜ். இப்போ கலர் போய்ட்டு ஸோ என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஆட் பண்ணி தெரியாது, ஸோ கொஞ்சம் தெரிகிற மாதிரி கலரை இந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கிரே மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் பாருங்க, கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கும் பிளாக்கும் சேம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ
அதனால் நான் ஒரு ப்ளூ கலர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த இமேஜில் கலர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கலராக செலக்ட் பண்ணிக்க சூட்டாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் தான், அதுதான் மெயின். ஓகே, நான் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட்டை இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஐக்கான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச குவாட்டை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குவாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன லாங்குவேஜ் எந்த மாதிரி கேட்டகரியா அப்படிங்கிறது இதில் லவ் இருக்காது. ஓகேவா, மெயின் சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் நீங்கள் மோட்டிவேட் ஆட் பண்ணியிருந்தாலும் நிறைய மோட்டிவேட் கோட் இருக்குது. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா, ஸோ நான் வந்து லவ் இமேஜ் மேக் பண்ணுறதுனால எனக்கு லவ் கோட் தான் வேணும். ஸோ அது வந்து நான் கூகுள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு லவ் குவாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கு நீங்கள் வந்து நிறைய லவ் குவாட் இருக்கும். ஸோ மோர டிப்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதில் நான் ஒன்று படித்து பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பிங்கிறத ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி முடிச்சுட்டு இப்போ pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நியூ டெக்ஸ்ட் இன்புட் பண்ணிவிட்டு ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிளாக் அல்லது ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபாண்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கொஞ்சம் டார்க்காக தெரியும், பிளாக் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இன்புட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ், ஓகேவா, ஸோ இந்த இமேஜோட லிங்க்கும் ஹார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பேன். ஹார்ட் பிஞ்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாக் பண்ணி இல்லை நம்ம வேறு ஒன்று ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் லவ் அப்படின்னு இருக்கும். இந்த இமேஜ் ஓகே, அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணக்கூடாது, கலர் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ நம்ம இதுக்கு வந்து நார்மல் கலரே இருக்கட்டும். ஸோ ஓகே, நம்ம இந்த ஹார்ட்டுக்கு வந்து நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்க பார்க்குறதுக்கு. இப்போ உங்கள் வாட்டர் மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிச்சு. ஸோ இதோட கலர் நான் பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து லெமன் ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, வேறு லெவலில் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் இமேஜில் போய்ட்டு ஃபார்மட் பிஎன்ஜியும் டைமென்ஷன் அல்ட்ராவும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக்னிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.